ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 மந்த் பிஃபோர் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே 2 மாசமா அத பத்தி கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருந்தேன். ஸோ எந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஸ்டாக்ல போலாமா? இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போலாமா? ஸோ எந்த டைம் பீரியட் அளவுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்? அந்த மாரி எந்த மாரி ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரும்? அந்த மாரிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தேன் நானு. ஸோ பெட்டர் டைமுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு அந்த பெட்டர் டைம் எப்போ வரும்னே எனக்கு தெரில. ஏன்னா அவ்வளோ கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. ஸோ எந்த மாரி ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஒரு நிஃப்டி 50 இல்லைனா பேங்க் நிஃப்டி வந்துட்டு ரொம்பவே ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, பெட்டர் டைமுக்கு வேண்டியெல்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இனிஷியலாக வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஒரு 20 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ என்னென்ன நல்ல நல்ல ஃபண்டுலாம் இருக்கும் இல்லையா? க்ரோ ஆப்பில் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள நிறையா ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா, டோட்டலாகவே எடுத்துகிட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது, நிறையா அதை பற்றி படிக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு எனக்கு. நீங்கள் அதிகமாக ஃபண்ட்ஸு நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரே ஃபண்டில் வந்து நீங்கள் பணம் கட்டுறீங்க. ஸோ அது வந்துட்டு ஓவர்லேப் ஆகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஃபண்டை குறைக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு 11 ஃபண்டில் நான் வச்சுருக்கிறேன். யூடிஐ, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, அப்புறம் வந்துட்டு ஃப்ளெக்ஸி கேப் வந்துட்டு 2 வச்சுருக்கிறேன். குவாண்ட்டு, அதுக்கப்புறம் பரக் பரிக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸி கேப்பில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்பில் வந்துட்டு கெனரா, ரொபேக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ சிப் ஃபண்டில் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 தீமேட்டிக் ஃபண்டில் வச்சுருக்கிறேன். எஸ்பிஐ ஹெல்த் கேரு, அதுக்கப்புறம் டிஃபென்ஸு, கொடாக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த 3 ஃபண்டில் தீமேட்டிக்காக வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப்பு, நிப்பான் இண்டியாவும் டாட்டாவும் வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி நான் சூஸ் பண்ணேன்னா, நான் வந்துட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். எது இதில் பெஸ்ட்டான ஃபண்ட்ஸு வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு அதெல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குலேயே அதிகமாக இருக்கிறது வந்துட்டு எஸ்பிஐ ஹெல்த் கேர் மட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு ஃபண்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூடிஐயும் கெனரா ரொபேக்கோவும் வந்துட்டு ஓவர்லேப் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த 2 ஃபண்டு மட்டும் தான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு 70% வந்துட்டு ஓவர்லேப் ஆகுது. மற்ற எல்லா ஃபண்ட்ஸும் வந்துட்டு ஓவர்லேப் வந்துட்டு நாட் மோர் தென் 10%. டோட்டலாகவே எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு 25-30% தான் எனக்கு டோட்டல் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஓவர்லேப் ஆகுது. மற்றபடி எனக்கு எதுவுமே எனக்கு ஓவர்லேப் ஆகலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த குவாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஓவர்லேப்பே ஆகலை. ஸோ இப்போ 2 ஸ்மால் கேப் வச்சுக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த 2 ஸ்மால் கேப்பும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ வந்துட்டு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் கம்பெனிஸு, டிஃப்ரெண்ட் அசெட் எல்லாமே. ஸோ நான் இது இனிஷியலாக வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு நான் என்னோட டைம் பீரியடில் தான் என்னாச்சுன்னா, பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50யும் தாறுமாறா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப பேனிக் ஆகிட்டேன் நான். என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஓகே, அப்படியே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 1 மந்த் தான். பட் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு 85,695 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்வெஸ்ட் அவ்வளோ பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, என்னோடய ஆர்டர் காமிக்கிறேன். என்னோடய ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இவ்வளோ பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ என்ன தெரியுதுங்களா? நான் நிறையாவே ஒன் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நிறையா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நிறையா என்ன சொல்கிறது, 5 ஸ்டார் ரேட்டிங் பார்த்துட்டு நிறையா ஃபண்டு வந்து நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா? முன்னாடி 22 ஃபண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதெல்லாமே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பீரியடுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு நான் பண்ணுறது ரொம்ப தப்பு. என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ரொம்பவே ஓவர்லேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் எல்லாமே ரிடீம் பண்ணிட்டேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு எவ்வளோ ஃபண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு ரிடீம் பண்ணிட்டேன். அதுதான் இதெல்லாம். எஸ்பிஐ ப்ளூ சிப்பு, ப்ருடென்ஷியலு எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே ஒரே ஃபண்ட்ஸு தான். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC ஸ்டாக் இருந்துச்சுன்னா, அதே ஸ்டாக் வந்துட்டு ஒரு நான் எடுத்த எல்லா ஃபண்ட்லேயுமே இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வேண்டிட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு நான் வந்து செக்ரிகேட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணது தான் இந்த லாஸ்ட்டு இதில் இந்த ஃபண்டு நீங்கள் பார்க்குறது.
ஸோ இதுலேயும் என்னென்னா எனக்கு எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஃபண்டு மட்டும்தான் எனக்கு ஒன்று ரொம்பவே இறங்குது, ரொம்பவே எனக்கு அதிகமாக எனக்கு ரிட்டர்ன்ஸ் தருது. என்னென்னா இந்த யூடிஐ நிஃப்டி 50. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றா மொத்தமாக ஏறி இருக்கும் எனக்கு. டோட்டலாகவே ஏறி இருக்கும். இல்லைனா மொத்தமாகவே இறங்கியிருக்கும். என்னோட நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்துட்டு இதில் மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இதில் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் இது 1 மந்த் தான். ஸோ இதில் வந்துட்டு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்து செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு, 2 ஃப்ளெக்ஸி கேப்பு, 2 ஸ்மால் கேப்பு, 3 திமேட்டிக்கு, அப்புறம் லாஸ்ட்டா வந்துட்டு டாக்ஸ் சேவர் ஃபண்டு, குவான்டி இஎல்எஸ்எஸ் டாக்ஸ் சேவர் ஃபண்டு ஒன்று இருக்குது. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ அனலைசிஸ் பாருங்கள். ஸோ இதுதான் 1 மந்த் பீரியட்ஸோட இது. ஸோ என்னோட டோட்டல் செக்டார் வந்துட்டு ஹெல்த் கேரு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கிறேன். கேபிட்டல் குட்ஸு, எனர்ஜி. ஸோ இப்போது இந்த ஃபைனான்ஷியல் இயரில் வந்துட்டு எனர்ஜி தான் கொஞ்சம் அதிகமாக ஸ்டாக் வந்துட்டு ஹை லெவலில் போயிட்டுருக்குது. ஸோ ஹெல்த் கேர் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் என்னோடய செக்டரு. ஸோ என்னோட செக்ரிகேஷன் மார்க்கெட் கேப் வந்துட்டு லார்ஜ் கேப்பில் வந்து 50% வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மிட் கேப்பில் 33, ஸ்மால் கேப்பில் வந்து 16%. ஸோ யூஷுவலாக வந்துட்டு நான் லார்ஜ் கேப்பில் தான் அதிகமாக நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா லாங் டேர்மாக இருக்கிறனால. ஸோ ஷார்ட் டேர்மில் வந்துட்டு ஸ்மால் கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸு நான் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு வேண்டி நான் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட கம்பெனிஸு இதான் என்னோட கம்பெனிஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹெல்த் செக்டரில் வந்துட்டு சன் ஃபார்மா வந்துட்டு அதிகமாகவே எனக்கு ரிட்டர்ன்ஸ் தந்திருக்குது. எனக்கு எக்கச்சக்கமான ரிட்டர்ன்ஸ் தந்திருக்குது இந்த 1 மந்த்தில். அதனால தான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் லாங் டேர்மில் வந்துட்டு எந்த மாதிரி ரன் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். தீமேட்டிக்ஸ் வந்துட்டு நான் ஒரு 3 இயர்ஸுக்கு வச்சுருக்கேன், பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு தீமேட்டிக்ஸ் நான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் லாங் டேர்ம் தான் நான் போகலான்ட்டு இருக்கிறேன். அதர் லார்ஜ், மிட்டு, ஸ்மால் கேப்பு. ஸோ ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெட்டர் டைமுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே அது புரியும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வந்துட்டு காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு அந்த மேஜிக் வந்துட்டு லாங் டேர்மில் தான் புரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ண. தேங்க் யூ.